திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் பொது பாயிரம் மும்மூர்த்திகளின் முறைமை. பாடல் 51. அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவியில் காலமும் நானும் உணரில் தளர்விலன் சங்கரன் தன்னடி யார்சொல் அளவில் பெருமை அறியயர் காமே. என்றும் குன்றா எவ்வளவையையும் கடந்த இளமையும் அழகும் பேரொடுக்கமாகிய ஈற்றினை செய்யும் பெருமையும் அளவில்லாத காலம் நானும் இருந்து உணர்ந்தாலும் முடிவு பெறாது சங்கரனாகிய சிவனும் நம்முடைய ஆய்வுக்கு எட்டுவதாகிய தளர்வினை எய்தான். தன் அடியார் அருளால் கூறும் அளவில் பெருமை அனைத்தும் உடையவன். அத்தகைய சிவபெருமான் பெருமையினை அறி அயன் இருவராலும் சொல்ல ஒண்ணாது என்க. அந்தம் என்பது அழகு என்று பொருள்படும். பாடல் 52. ஆதி பிரானும் அணிமணி வண்ணனும் ஆதி கமலத்தளர் மிசையானும் சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்றெனார் பேதித் துலகம் பிணங்குகின்றார்களே. அனைத்துலகினுக்கும் அந்தத்தை செய்து பின் படைக்கும்கால் ஆதி பிரானாக நிற்கும் அரனும் காத்தற்கு அழகிய நீலமணி போலும் அறியும் உலகப் படைப்புக்குக் காரணனாகிய அயனும் என்று சொல்லப்படும் மூவரும் தொழில் பற்றி முறையே முப்பெயர் பெற்றனர். அஃதல்லாது பொருளால் மூவரல்லர். அருளால் ஆராய்ந்து நோக்கின் மூன்று நிலையும் ஒரு முழுமுதற் சிவனுக்கே உரியன என்பது புலனாகும். இக்கருத்தமையத் தொடர்பினால் ஒன்றே முழுமுதல் என்று கூறாது வேறு வேறு உலகோர் மாறுபட கூறி தம்முள் பிணங்கி மயங்குகின்றார்கள். ஆதிப்பிரான் என்பது ருத்திரன், மணிவண்ணன் என்பது திருமால், அலர்மிசையான் என்பது அயன் அதாவது பிரம்மன், தொடர்ச்சியில் என்பது தோற்றத்தில் என்று பொருள்படும். பாடல் 53. ஈசன் இருக்கும் இருவினைக்கப்புறம் பீசம் உலகிற் பெருந்தெய்வமானது ஈசன் அது இது என்பார் நினைப்பிலார் தூசு பிடித்தவர் தூரறிந்தார்களே. இரு வினைகட்கு இருப்பிடமாகிய மாயைக்கு அப்புறம் இருப்பவன் வாரா திருவும் பேரா முதன்மையும் ஒருங்கமைந்த சிவன். அவனே ஈசன் எனப்படுவன். உலகில் பெருந்தெய்வமாவது உருவின் நினைப்பிற்கும் அருவின் நினைப்பிற்கும் காரணமாயுள்ள அரு உருவமுமே ஆகும். அதுவே அருளோன், அதுவே சதாசிவன், அதுவே சிவக்கொழுந்து. இவ்வுண்மை உணர்ந்தவர் அது இது என்று வேற்றுமைப்பட கூறார். அங்கனமன்றி வேற்றுமைப்பட கூறுவோர் உண்மை உணரும் நினைப்பிலர் ஆவர். அருளால் அகம்புறம் தூய்மையானோர் உண்மையான முதன்மை மூலத்தை உணர்ந்தவர் ஆவர். அகம் தூய்மை திருவைந்தெழுத்தாலும் புறம் தூய்மை திருவெண் நீற்றாலும் அமைவன. அது இது என்பது அதுவும் இதுவும் என்ற வேறுபாடும், அதுவே இது என ஒற்றுமையும் அதுவாகிய இது என ஒற்றுமை வேற்றுமை ஆகிய இருமையும் குறியாமல் விளங்கும் பொதுமை புணர்ப்பு. ஈசன் என்பது மகேசன், இருவினை என்பது கன்மம் மாயை, பீசம் என்பது தாமரை மொக்கு அதாவது அரு உரு, தூசு பிடித்தவர் என்பது தூய்மையாளர் என்று பொருள்படும். பாடல் 54. சிவன் முதல் மூவரோடு ஐவர் சிறந்த அவை முதல் ஆறிரண்டொன்றொடு ஒன்றாகும் அவை முதல் விந்துவும் நாதமும் ஓங்கச் சவை முதற் சங்கரன் தன் பெயர் தானே. அத்தன் அன்னை ஓசை ஒளி சிவன் சக்தி நாதம் விந்து ஆகிய அருவம் நான்கும் சிவன் முதல் மூவர். அருளோன் அதாவது சதாசிவன் அரு உருவம் ஒன்று. ஆண்டான் அரண் அரி அயன் என்னும் நால்வரும் உருவத்தர். இவையெல்லாம் எண்ணுங்கால் 9 என்னும் எண்ணில் அடங்கும். அதுவே 6, 2, 1. இவை 9 நிலையால் வேறுபட்டதல்லாமல் பொருளால் ஒன்றே. அவற்றுள் விந்துவும் நாதுவும் சிறப்புள்ளனவாகும். இக்குழுவினுக்கு முதன்மை சங்கரன். அப்பெயரே சிறந்த பெயர். சிவன் ஐவர் அதாவது சிவம் சக்தி விந்து நாதம் சதாசிவம் மகேசன் ருத்திரன் மால் அயன். சிவன் முதல் மூவர் அதாவது ச மற்றும் ஐவர் ஆக
அவை ஆகும். அவை 9 தோற்றத்தில் ஒன்றாகும். 6 2 1 சேர்ந்தது என்று பொருள்படும். பாடல் 55. பயன் அறிந்து அவ்வழி என்னும் அளவில் அயனொடு மால் நமக்கண்ணியம் இல்லை நயனங்கள் 3 நந்தித் தமராம் வயனம் பெறுவீர் அவ்வானவராலே. மேலோதிய முறையின் உண்மை பயனை அறிந்து எண்ணுமிடத்து அயனுடன் மாலும் நாம் தொழும் தன்மையரே அன்றி நமக்கு வேறானவர் ஆகார். ஆனால் இவ்வயனும் மாலும் முதற்கண் சிவனே. பின்பு அவனருள் பெற்று 32ஆம் நிலையாகிய ஆசான், அதாவது சுத்த வித்தை, மெய்கண் உரையும் வழிபேற்று உயிரினத்தவரே ஆவர். இவர்களே 24ஆம் தத்துவத்தில் உரைகின்ற கட்டுயிராகிய மும்மலத்தயன் மால் இருவரையும் தொழிற்படுத்தும் முதன்மையினை அருள் ஆணையால் பெற்றவர். கீழுள்ள அயனும் மாலும் ஆகிய இருவருமே அவர்தம் பேதைமை காரணமாக செந்நெறி முதல்வர்களால் புறக்கணிக்கப்பட்டவர். 3 திருக்கண்களையுடைய சிவபெருமான் தூமாயை கண் வெய்கும் அயன் மால் இருவரையும் தமரெனக் கொள்வர். இம்முறைமையறிந்து அவரையும் தொழுக, அவராலாம் நம்மையினையும் பெருக. வயன் என்பது பயன், வகரம் பகரமும் ஆகும் என்ற சூத்திரப்படி. பாடல் 56. ஓலக்கண் சூழ்ந்த உளப்பிலி தேவர்கள் பாலொத்த மேனி பணிந்தடியேன் தொழ மாலுக்கும் ஆதி பிரமருக்கும் ஒப்பு நீ ஞாலத்து நம்மடி நல்கிடென்றானே. உளத்தலாகிய அழிவில்லாத சிவபெருமானை தேவர்கள் கூட்டமாக கூடி பாலொத்த மேனியனே என்று வழிபட்டனர். அடியேனும் தொழுது காக்கும் மாலுக்கும் படைக்கும் நான் முகனுக்கும் திருவானை நல்கி பெயரொற்றுமையும் காட்டி அருளியவன் நீயே என்று விண்ணப்பித்தேன். அச்சிவபெருமான் இம்மாநிலத்து நம் திருவடி ஒன்றையுமே நீ விரும்புக என்று அருளினன். நல்கிடு என்பது விரும்பு என்று பொருள்படும். உளப்பிலி என்பது அழிவில்லாத சிவன். பாடல் 57. வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனமர் கொன்றை சிவனருள் அல்லது தானமர்ந்தோறும் தனித்தெய்வம் மற்றில்லை ஊனமர்ந்தோரை உணர்வது தானே. தேன் நிறைந்துள்ள கொன்றை மாலை அணிந்த சிவபெருமான் படைத்தளித்து அருளும் உடம்பு வேறுபாட்டாலேயே அவர் வானவரென்றும் இவர் மனிதரென்றும் பெயர் பெறுவாராயினர். அதுவல்லாமல் வேறொரு சிறப்பும் உயிர் வகையான் இல்லை. எல்லாரானும் விரும்பி நினைந்து துணியும் தனித்தெய்வம் ஒப்பில்லாத சிவபெருமான் ஒருவனே, வேறில்லை. உடலினை விரும்பி அதன்கண் பொருந்தி வாழ்வோர் ஐ என்று சொல்லப்படும் தலைமை பாடமைந்த சிவபெருமானை உணர்வதே பிறவி பெரும் பேராகும். பாடல் 58. சோதித்த பேரொளி 3 நின்ற ஆதிக்கண் ஆவதறிகிலர் ஆதர்கள் நீதிக்கண் ஈசன் நெடுமால் அயனென்று பேதித்தவரை பிதற்றுகின்றாரே. சோதித்த என்றால் ஒளி அருளுகின்ற. சிவபெருமானின் பேரொளியாய் திகழ்வன அன்பு, அறிவு, ஆற்றலாகிய 3மேயாம். அன்பின் இவ்வொளி பெற்று பேரொளியாய் விளங்கும் நிலைகள் 5. அவை அருளோன், ஆண்டான், அரண், அரி, அயன் என்னும் இவர்தம் நிலைகளாம். இவ்வேறுபாடுகள் அனைத்தும் நிலை வேறுபாடுகளையன்றி தலைமை பொருள் வேறுபாடுகள் இல்லை. இவை அனைத்தும் ஆதியாகிய திருவருளின் கண் அமைவன. இவ்வுண்மையினை உண்மையறிவில்லாத சில மூடர்கள் அறியார். முறைமைக்கண் ஒரு பொருளையே ஆண்டான், நெடுமால், அயன் என்று வேறுபடுத்தி கூறுகின்றனர். அதற்கு மாறாக வெவ்வேறுளர் என்று கூறுவது உண்மைக்கு மாறாகிய பிதற்று உரையே அன்றி பிறிதன்று. பேரொளி 3 சக்தி, சிவம், விந்து. பேரொளி 5 சதாசிவம், ஈசன், அரண், அரி, அயன் என்பதாம். பாடல் 59. பரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாகி வரத்தினுள் மாயவனாய் அயனாகி தரத்தினுள் தான் பல தன்மயனாகி கரத்தினுள் நின்று கழிவு செய்தானே. சிவபெருமான் கடந்த மேனிலையுள் ஒன்றேயாய் உள்ளும் புறம்புமாய் விரவி நின்றருள்வன்.
உயிர்கள் பிறப்பினுள் வருதலாகிய வரத்தின்கண் அயனாய் காப்பின்கண் மாயனாய் அம்முறைபோல் இன்னும் பலவாய் தோன்றியருள்வன். கரத்தலாகிய மறைப்பினுள் ஆண்டானாய் நின்று ஆருயிர்கட்கு வினைக்கழிவு செய்தருள்கின்றனன். வரத்து என்பது படைப்பு. தரம் என்றால் முறை. கரத்து என்றால் அழித்தல் மறைவு என்று பொருள்படும். பாடல் 60. தானொரு கூறு சதாசிவன் எம் இறைவான் ஒரு கூறு மருவியும் அங்குளான் கோனொரு கூறுடல் உள் நின்றுயிர்க்கின்ற தானொரு கூறு சல மயானமே. சக்தியாகிய திருவருளாற்றலை ஒப்பில்லாத ஒரு கூற்றிலே உடைய சிவபெருமான் சதாசிவன் எனப்படுவன். சக்தியோடு கூடிய சிவன் சதாசிவன். சதாசிவன் எனினும் அருளோன் எனினும் ஒன்றே. அவனே எம் கடவுள். அறிவு வெளியாகிய வனப்பாற்றலென்னும் பராசக்தியுடன் கூடியும் அங்குளன். அத்தலைவனுடன் கூடி ஒரு கூறாய் உயிர்க்குயிராய் உன்னின்று உயிர்த்தலாகிய செலுத்தலை செய்வதும் திருவருளே. அத்திருவருள் குளிர்ச்சியாய் இருத்தலின் அவனும் தன்னழியன் ஆவன். வான் என்பது பராசக்தி பறை. கோன் என்பது பதி. சலமயன் என்பது தன்னியன் என்று பொருள்படும்.